பாட்னா பைரேட்ஸ் டீம் எதனால இப்படி பண்றாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. சுதாகரனுக்கு ப்ராப்பரா வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு அயனுக்கு கொடுக்குற வாய்ப்போ ஒரு மனிதருக்கு கொடுக்குற வாய்ப்போ சுதாகரனுக்கு கொடுக்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு சப்ஸ்டியூஷன்ல ஒரு யங் பிளேயர் வராங்க அப்படின்னா அந்த யங் பிளேயருக்கு கொடுக்குற அளவுக்கு கூட வாய்ப்புகள் கரெக்டாக கொடுக்கறது இல்லை. அப்படியே வாய்ப்புகள் கொடுத்தாலும் அதிகமாக டூ ஆர் டை நேரங்கள், சூப்பர் டேக்கிள் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மட்டும்தான் அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்குது. ஒரு சில இடங்கள்ல போனஸ் மட்டும் எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்றதா இருக்கட்டும், பாயிண்ட்ஸுக்கு போகாமல் இருக்கிறதும். சுதாகரன் வந்து பெருசாக போனஸ் வந்து எடுக்க மாட்டாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அதே நேரத்தில் அதிகமாக டச் பாயிண்ட்ஸ் எடுப்பார். அவரை டச் பாயிண்ட்ஸ் எடுக்க விடாமல் போனஸ் பாயிண்ட் மட்டும் எடுத்துட்டு அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். சில இடங்கள்ல நல்ல ரைடு வந்து கொடுத்தாரு அப்படின்னா தொடர்ச்சி அவருக்கு வாய்ப்பு கொடுக்கும் போதும் அதை கரெக்டாக பயன்படுத்த முடியும். ஓகேவா? அந்த மாதிரி நல்ல ஃபார்ம்ல இருக்கும் போதும் அவருக்கு ரைடு விடாம வேற ஏதாவது ரைடர் தொடர்ச்சியாக ரைடு போவாங்க, சப்ஸ்டியூஷன் பண்ணி பிளேயர்ஸ் வந்து ரைடுக்கு போவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பயங்கரமா கடுப்பாகும். இன்னைக்கும் சுதாகர் வந்து பாத்தீங்கன்னா ஐசிஎஃப் டீமோட நம்பர் 1 ரைடரா இருக்காரு. ரயில்வேஸ் டோர்னமெண்ட்ல ஐசிஎஃப் டீம் கடைசி ஒரு சில வருஷங்களா தொடர்ச்சி அந்த டாப் 2 பொசிஷன்ஸ் வந்து பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. பிளஸ் இந்தியன் ரயில்வேஸ் டீமுக்காகவும் நல்ல கேம் வந்து கொடுத்திருக்காரு. ஃபெடரேஷன் கப்லயா இருக்கட்டும், நேஷனல்ஸ்லயா இருக்கட்டும், நல்ல கேம் கிடைச்ச வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட பிளேயரை நீங்க டீம்ல எடுத்துட்டு கடைசி 2 வருஷமா வாய்ப்பு கொடுக்காம வெளியே தான் உட்கார வச்சிருக்கீங்க. அப்புறம் சுதாகரனுக்கு வாய்ப்பு கிடைக்காததை பத்தி உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.